ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2010ல் ரிலீஸ் ஆன மிர்ச் அப்படின்ற ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஹீரோவும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கிட்ட கதை சொல்றதுக்காக பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கதையும் கிடைச்சிடுது. இப்போ ரொம்ப ஆர்வமா வெளியே வராரு. நான் அடுத்த 2 கதையை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றதுடனே சரி சொல்லு கேட்போம் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஹீரோ பேர் பாத்தீங்கன்னா மஞ்சுள் அப்படின்றது தான். இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் பேசினது ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வைஃபை நான் எவ்வளவு லவ் பண்ண உனக்கே தெரியும்ல, ஆனா அவ எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்ப யாரையுமே நம்ப முடியாத மாதிரி ரொம்பவும் ஃபீலா சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் இப்ப இவரோட மைண்டுக்கு வந்துடுது. இவரை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப அதே சோகத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இவரோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா, வா மஞ்சுள் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் சந்தோஷமா கட்டுப்பிடிக்கிறாங்க. இவங்களுடைய பேர் மஞ்சு அப்படின்றது. இவங்களுக்கு இவங்களோட ஹஸ்பண்டை ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்டை பாத்தீங்கன்னா அவர் சொன்னதே தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வைஃபும் நம்மளை சீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே தூங்குறாங்க. இப்ப வைஃப் என்ன பண்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவருக்கு என்னமோ மனசு சரியில்லை. இவரும் அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப வைஃபும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்ற மாதிரி வைஃபை சமாளிச்சிடுறாரு. மறுநாள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் சாதாரணமா ஒரு வேலையில இருப்பாரு. பார்ட் டைமா ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா வேற இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த நஃபர் அப்படி சொன்னதுமே எனக்கும் என்னுடைய வைஃப் என்ன சீட் பண்ணிடுவாளோ அப்படின்னு ரொம்பவும் பயமா இருக்கு. அதை செக் பண்ணணும் அப்படின்னு போது அந்த ஃப்ரெண்டும் என்ன சொல்றாருன்னா, நீயே ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தானே, நீ நினைச்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாரு. வைஃபும் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமா வந்துடுங்க அப்படின்றாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த ஸ்டேஜ் பிளேயை போய் பார்க்கணும் அப்படின்றாரு. இவங்களும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜ் பிளேக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நான் மஞ்சுளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி மஞ்சு கிட்ட அறிமுகமாகுறாரு. அப்படியா அப்படின்னு இவங்களும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்க போய் பிளேயை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் அந்த பிளேயை பார்க்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட பயங்கரமா வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா மஞ்சுளோட ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே அன்னைக்கு நைட்டு சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. இவரும் என்ன பண்றாருன்னா, நான் ட்ராப் பண்றேன் அப்படி என்று கூட்டு வந்துடுறாரு. இப்ப கார்ல அவங்கள வச்சுக்கிட்டு பயங்கரமா ஃபிளர்ட் பண்றாரு. இப்ப அவங்கள கிஸ் பண்ண நெருங்கி வராரு. அவங்களும் கிஸ் பண்ற மாதிரி தான் கிட்ட வராங்க. இப்ப பக்கத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கைய வச்சு ஒரு குத்து மூக்குலயே குத்திடுறாங்க. இப்ப அவருக்கும் செம்மையா வலிக்குது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுளா இருப்பாரு. ஆக்சுவலா அவர் தான் பேசம் போட்டு போயிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட குத்திட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரி எல்லாம் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இப்ப கரெக்டா வைஃப்க்கு மஞ்சள் கிட்ட இருந்து கால் வருது. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி எப்போ ஊர்ல இருந்து வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப மறுநாள் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்க்க மஞ்சுவும் கதவை ஓபன் பண்றாங்க. ஒரு பெரியவர் தான் இருக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியல. இவர் யாருன்னு கேட்கும் போது நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்டோட பாஸ்ன்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் டச் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இருங்க உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் ரூம் கிளம்பி வந்துடுறாரு. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வைஃப்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய பாஸ் அங்க வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வைஃபும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பாஸை நம்பி தாமா நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, அவருக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா டின்னர் செஞ்சு கொடுத்துடு, அதே மாதிரி அவர் என்ன கேட்டாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பேசி முடிஞ்சிட்டு சைலண்டா வராரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்காக தான் நான் டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அவர் சாப்பிட சொல்றாங்க. அவர் இப்பவும் என்ன பண்றாருன்னா, நீங்க ரொம்பவும் அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்கள டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா மூஞ்சில ஒரு குத்து குத்திடுறாங்க. இப்ப அவரும் கத்திடுவாரு. கத்த போல ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேட்டுடுது. என்ன நம்ம ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேக்குது அப்படின்னு ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் அவரே சொல்றாரு, ஆமா நான் தான் வேஷம் போட்டு வந்திருக்கேன், என்னுடைய ஆக்டிங்க எல்லாரும் குறை சொல்றாங்க, ஆனா நீயே சொல்லு நான் பெரிய ஆக்டர் தானே அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமா எனக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சார்
சாரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே சந்தோஷமா இருந்துடுறாங்க. இப்ப மஞ்சுளும் வைஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ பாஸ் கிட்ட கோவப்பட்டது ரொம்பவும் கரெக்டா இருந்தது. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. என்னோட வைஃப் ரொம்பவும் நல்லவ தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்பதான் இவங்களும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம லவ்வை செக் பண்ணி பார்க்கத்தான் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க மைண்ட்ல அந்த விஷயம் நல்லா பதிஞ்சிடுது. இப்போ ஒரு வருஷம் ஓடி போயிடுது. மஞ்சு ரொம்பவும் சோகமா இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் நம்மள சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்றதால தான். இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட முன்ன மாதிரி லவ் எல்லாம் காட்டுறது கிடையாது. இப்போ ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்காங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பெயிண்டர் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதோட ஸ்பெஷாலிட்டி இது தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வரைஞ்சதை பத்தி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுக்கும் அவரை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெளியில எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கே வந்து நேரடியா மீட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் எல்லாம் அதிகமாகுது. இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மஞ்சுள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் மீட்டிங்காக வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி விளையாட்டுக்கெல்லாம் இல்ல, உண்மையா தான் பிசினஸ் மீட்டிங்காக போறாரு. இப்ப வைஃபும் சிரிச்சு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் டாக்ஸில வந்துகிட்டு இருக்கும் போது வைஃபை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வைஃபை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு டிராவல் பண்றாரு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயிண்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்ப நமக்கு மஞ்சுள காமிக்கிறாங்க. அவர் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வருது, இந்த பிளான் கேன்சல், இன்னைக்கு போவேனா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வைஃப்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண நினைக்கிறாரு. இல்ல வைஃப்க்கு நேரடியா போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. படிக்கட்டி ஏறி வேகமா கதவை ஓபன் பண்றாரு. இப்ப வைஃப் இருக்கிற கோலத்தை பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப வைஃபும் சொல்றாங்க, மஞ்சுள் நீ அங்க இருக்கிறன்னா இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷம் போட்டதுனால இந்த வேஷம் கூட நீ தான் போட்டேன்னு நினைச்ச அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்த நிதினும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கதையும் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனா உட்கார்ந்துகிட்டு இருந்த ஹீரோயினோட முகம் லைட்டா கொஞ்சம் மாறுது. அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. இப்ப போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஒருத்தர் அவ்வளவு நேசிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா அவர் என்னை சந்தேகப்பட்டுட்டு என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயினும் கடைசியா சமாதானம் ஆகுறாங்க. இப்ப நிதின் என்ன பண்றாருன்னா, அடுத்த ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அடுத்த ஸ்டோரி பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு பிசினஸ் மேனை காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக தான் கார்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில அவருடைய வைஃப் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, என்னை பத்தி எப்பதான் கவலைப்படுவீங்களோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா நான் அப்புறம் வந்து பேசுறேம்மா அப்படின்ற மாதிரி இவரும் வராரு. ஆனா இவர் பிடிக்க வேண்டிய ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா, அது கிளம்பி போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சார் திரும்ப வீட்டுக்கே போலாமா அப்படின்ற மாதிரி டிரைவர் கேக்குறாரு. திரும்ப வீட்டுக்கு போனா அந்த ராட்சசியை தான் பார்க்கணும், அவ என்ன பேசியே கொண்டுடுவா, அங்கெல்லாம் போக வேணாம், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னதுமே இவரும் ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விடுறாரு. ஹோட்டல் பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்பவே சந்தோஷமா ஹோட்டலுக்குள்ள வராரு. இப்ப அந்த இடத்துக்கு ரூம் பாயும் வரான். என்ன சார் ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவரை அதுக்காகத்தான் வந்திருப்பாரு. ஆமாயா ஏதாவது ஆல்பம் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஆல்பம் எல்லாம் இல்ல, நிறைய அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, நீங்க சூப்பரா ரெடி ஆங்க, நான் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் போய் சந்தோஷமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. சென்ட் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வர முந்தி சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி சரக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த ரூம் போய் கதவை தட்டுறா. அந்த பொண்ணு கொண்டு வந்து விடுறா. ஆனா இவருக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொண்ணு குறுகா போட்டு இருக்கா. சரி வா அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள கூப்பிடுறாரு. அவங்களும் வந்துடுறாங்க. இவரும் பயங்கரமா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரவே இல்லை. என்னம்மா வந்ததுல இருந்து நான் மட்டுமே பேசுறேன், நீ எல்லாம் பேசவே மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க குர்கா இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்றாரு. உள்ள வைஃபோட முகம் தான் இருக்கு. இதை பாக்குற இவருக்கும் செம்ம ஷோக்கா இருக்கு. இவ எப்படி இங்க வந்தா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வைஃபும் என்ன பண்றாங்கன்னா, இவரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ அடிக்கடி ஊருக்கு போறேன்னு சொல்லும் போதே டவுட் வந்தது, இந்த வேலையை தானே பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கும் என்ன பண்றேன்னே தெரியல, அமைதியா இருக்கிறாரு. இவர் வைஃபை சமாதானப்படுத்தலான்னு பேச வராரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவர் என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. சாரிமா தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம்
எல்லாம் இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் உள்ள நமக்கு காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை அமிச்சான் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் அவனுக்கு கால் பண்றாங்க. ஏண்டா யார்கிட்ட அனுப்புறேன்னு பார்த்து அனுப்ப மாட்டியா, என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டே அனுப்பி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, இவங்க ரெகுலராகவே இந்த வேலை தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா வாசல்ல இருந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் கரெக்டாக அந்த ரூம் பாய் வரா. இப்போ ரூம் பாயை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. என்னுடைய வைஃப் கிட்டே என்ன மாட்ட வச்சுட்டேல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாரு. என்னுடைய காசை திருப்பி தாடா அப்படி என்னும் போது அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் ஓடிடுறா. இப்போ வைஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கிளசரின் கையோட வச்சிருப்பாங்க. அந்த கிளசரினை எடுத்து கண்ணில் வச்சுட்டு இப்போ கண்ணீர் வந்துடுது. இதே மாதிரி ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட அழுந்துகிட்டு இருக்காங்க. உங்களை எவ்வளவு நம்பின, என்ன போய் ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஏத்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஜுவல்ஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னு இவங்களும் கேக்குறாங்க. கண்டிப்பா வாங்கி தருவேம்மா அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா அங்கேயே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கதையை கேட்டுக்கொண்டு நிக்கிற ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறாங்க. நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த கதைக்கு நிதின் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. நிதின் கொஞ்சம் சோகமா தான் இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு இவங்களும் கேக்குறாங்க. இல்ல இந்த கதை நல்லா தான் இருக்கு, என்னோட முடிவை மட்டும் நான் கொஞ்சம் அப்புறமா சொல்றேன், நீங்க இங்கிருந்து இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் சோகமா தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சரி நாம கதை வேலையை பார்ப்போம் அப்படின்னு டைப் பண்றாரு. இப்ப பின்னால இருந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு நேரம் சிரிச்சு கதை கேட்டுக்கிட்டு இருந்த நிதின் திடீர்னு சோகமா மாறிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்னு தோணல அப்படின்ற மாதிரி பின்னால இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகலனாலும் பரவாயில்ல, கதையை வேற ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவோம், கண்டிப்பா ஓகே ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உனக்கிட்ட மிஸ்ஸிங்கா இருந்தது, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, நீ கண்டிப்பா படம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நித்தின காமிக்கிறாங்க. அவருடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப சரக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்பவும் சோகமா இருக்காரு. நம்ம நித்தினுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கும். இப்ப வைஃப் என்ன பண்றாங்கன்னா அங்க ஏதோ வேலை செய்ய வராங்க. இப்ப வைஃபை பார்த்த இவரும் அவங்கள பார்த்து பயங்கரமா முறைக்கிறாரு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இவரை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் உன்னால தான் என்னுடைய கரியர் இப்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இவரை பிடிச்சு திட்டுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா இந்த ஸ்டோர்ல வர மாதிரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியுது. இப்ப வைஃபும் என்ன பண்றாங்கன்னா அவங்க பங்குக்கு சரக்கு போட்டு பயங்கரமா இவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரும் பயங்கரமா அவருடைய கோவத்தெல்லாம் காட்டுறாரு. இப்ப மாத்தி மாத்தி கன்னத்துல எல்லாம் பலாருன்னு அரைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி சாரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாம தேவையில்லாத சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு நிதினும் வைஃபை கட்டி பிடிக்கிறாரு. அவங்களும் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இவரும் பதிலுக்கு ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நம்ம நிதின் தான் கால் பண்றாரு. இந்த படம் கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயினும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படம் முடிந்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.